ஹாய். இந்த சின்ன சின்ன பேச்செல்லாம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? வெதர் எப்படி இருக்கு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது ஏன் சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு? இன்னைக்கு அதிக புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல்களை தவிர்க்கறாங்கங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி சும்மா பேசுறது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? வானிலை பத்தியோ இல்ல வீக்கெண்ட் பிளான்ஸ் பத்தியோ பேசுறது ஏன் நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்குது? இதுக்கான காரணத்தை தான் முதல்ல நாம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னா, நீங்க தனியா இல்ல. உங்கள மாதிரியே தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி ரீசன் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம். இது உங்க அனுபவத்தோட பொருந்துற மாதிரி தோணுச்சுன்னா தொடர்ந்து கேளுங்க. சரி வாங்க, இந்த ஃபீலிங்கான விளக்கத்துக்குள்ள போலாம். இது வெறும் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் கிடையாது. இது உங்க மூளை எப்படி டிசைன் ஆயிருக்குங்கிறத பத்தினது. இதுக்கு பின்னால இருக்கிற முக்கியமான சைக்காலஜிக்கல் கான்செப்டை இப்ப பார்க்கலாம். இந்த சைக்காலஜிக்கல் பண்புக்கு பேரு அறிவாற்றல் சிக்கல் தன்மை. இது ஏதோ ஒரு பெரிய வார்த்தை இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மைண்ட் விஷயங்களை பல கோணங்கள்ல ரொம்ப ஆழமா பார்க்க விரும்புது. உங்க மனசு ஒரு பெரிய பசியில இருக்கும்போது இந்த மேலோட்டமான பேச்சுக்கள் வெறும் ஒரு சின்ன பிஸ்கெட் மாதிரி. அது பத்தாது. அதுக்கு எப்போதுமே ஆழமான ஒரு முழுமையான சிந்தனை தேவைப்படுது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வெதர் எப்படி இருக்குன்னு கேட்கறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஏன் உருவாகுதுன்னு யோசிக்கிறது. பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இதுதான் ஒரு கான்வர்சேஷன் ஏன் போர் அடிக்குது, இன்னொன்னு ஏன் உங்க மைண்டுக்கு ஒரு தீனி மாதிரி இருக்குங்கிறத விளக்குது. இப்ப நாம இந்த விஷயத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இது உங்க சுய பார்வைய ஒரு குறையிலிருந்து ஒரு பலமா மாத்த போற ஒரு தருணம். நீங்க சோஷியலா பழகத் தெரியாத ஆள் கிடையாது. உங்க சிந்தனை முறை தான் வேற. இந்த வரிய நல்லா கவனிங்க. ஆழத்தை விரும்புறது ஒரு பிரச்சனை இல்ல. அது உங்க மைண்ட் எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு காட்டுற ஒரு அடையாளம். இது உங்களை நீங்களே ஏத்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தருணம். இந்த அறிகுறிகள்ல உங்களை நீங்க பார்க்க முடியுதா? எப்பவுமே ஓவரா திங்க் பண்றது, தனியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறது, இல்லனா மத்தவங்க பார்க்க தவற சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை உங்களால பார்க்க முடியுதா? இது எல்லாமே உங்க மைண்ட் ஆழமான சிந்தனைக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்கிறதுக்கான அறிகுறிகள் தான். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. உங்க பிரெயின் வேலை செய்யற விதமே வேற. அது மேலோட்டமான விஷயங்களை தாண்டி ஆழமான ஒரு புரிதலை தேடுது. இதை ஏத்துக்கிறது தான் படி. ஓகே, இந்த குணத்தை எப்படி ஒரு பவர்ஃபுல் ஸ்கில்லா மாத்துறது? இது வெறும் ஒரு கேரக்டரா இல்லாம உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருவியா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வெறும் சோஷியல் கான்வர்சேஷன்ல மட்டும் இல்ல, உங்க ஃபினான்ஸ், கெரியர், நீங்க எடுக்கிற முடிவுகள்னு எல்லாத்துலயுமே உங்களால சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறதுக்கு இங்க ஒரு 3 சூப்பரான ஹேபிட்ஸ் இருக்கு. 1, உங்க திங்கிங்க பத்தியே நீங்க திங்க் பண்றது. 2வது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க யோசனையை மாத்திக்கிறது. 3வது, படபடன்னு ரியாக்ட் பண்ணாம நிதானமா யோசிச்சு பதில் சொல்றது. இதெல்லாம் வெறும் ஐடியாஸ் இல்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கக்கூடிய உண்மையான திறமைகள். இந்த ஸ்கில்ஸ் ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான, கணிக்க முடியாத இடங்களை யோசிச்சு பாருங்க. அங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆழமா யோசிக்கிற திறன் தான் உங்களை மத்தவங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டி புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்க வைக்கும். சரி, இப்போ உங்க டர்ன். இந்த யோசனைகள் எல்லாம் உங்களுக்குள்ள சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும். உங்களை மாதிரியே யோசிக்கிற மத்தவங்க கூட உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க இது ஒரு நல்ல சான்ஸ். நம்ம பார்த்த இந்த மனப்பழக்கங்கள்ல எது உங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த அமைதியான கவனிப்பாளரா இருப்பீங்களா? ஒரு கூட்டத்துல நடக்கிற எல்லாத்தையும் உள்வாங்கி மத்தவங்க பார்க்க தவற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கிறவரா? இல்ல, சின்ன வயசுலயே ரொம்ப இண்டிபெண்டண்டா இருக்க கத்துக்கிட்ட அந்த எளிதான குழந்தையா உங்களை பாக்குறீங்களா? உங்க கடந்த காலம் உங்களை ரொம்ப சீக்கிரமே தற்சார்புள்ளவரா மாத்திருக்கலாம். உங்க அனுபவம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அது ரொம்ப முக்கியமானது. உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயம் இதே மாதிரி ஃபீல் பண்ற இன்னொருத்தருக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இன்னர் சென்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம மூளையோட உண்மையான பவரை பத்தி புரிஞ்சுக்கலாம்.